வெல்கம் டு சேது சித்ராஸ் கிச்சன். பாருங்க, நான் வந்து முந்திரி பிஸ்தா ரோல் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஜு பிஸ்தா ரோலுக்கு நான் ஃபஸ்ட்டு பிஸ்தா பருப்புகளை நான் வந்து பொடி பண்ணிக்கிறேன். பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்தா பருப்பு எவ்வளோனா நான் 100 கிராம் பிஸ்தா பருப்புகள் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சர்க்கரையும் ஏலக்காவையும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கிறேன். சர்க்கரையை நான் பொடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிஸ்தா பருப்புகளை நம்ம பொடி பண்ணணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும். ஒரே தடவையாக எல்லா பருப்புகளையும் போட்டு பொடி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணணும். அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பிஸ்தாவை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா அப்படி தள்ளி வைக்கிறேன். ஒரு பவுலில் வருங்க, இந்த ஜலிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இந்த அரைச்ச சர்க்கரை பொடி போடுறேன். அப்புறம் இந்த பிஸ்தா அரைச்சி பவுட்ரு பண்ண அந்த பிஸ்தா பொடியை போட்டு இப்போ நல்லா இதை ஜலிக்கணும். ஜலிச்சிட்டேன் பாருங்க. இந்த டைமில் நான் பால்னா ரொம்ப இல்லை, ஒரு 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் பால். இதில் வந்து நான் வந்து லைட்டாக பச்சை கலர் பொடி சேர்க்குறேன். ஏன்னா இந்த பிஸ்தாவோட அந்த கலரு அதாவது நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் இதை சேர்க்குறேன். இப்போது இந்த பொடியில், இந்த பிஸ்தா பொடியில் இந்த பச்சை கலர் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிசையணும். நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். பால் ஊற்றி தருங்க, பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் நெய் 1 ஸ்பூன் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் சேர்த்து தான் இந்த உருண்டைகள் பிடிச்சேன். பால் எவ்வளோ நான் சேர்த்தேன்னா பாருங்கள், 2 ஸ்பூன் தான் நான் 2 டீஸ்பூன் பால் எடுத்தேன். அதில் பாருங்கள், பால் மீந்துடுது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஸ்பூனாக விட்டு தான் பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பிஸ்தா ரோல் ரெடி ஆகிடுது, பிஸ்தா ரெடி ஆகிடுது. இப்போ வந்து முந்திரியை நான் எடுத்துன்னு வந்து அதே மாதிரி பவுடர் பண்ணி ஜலிக்கணும். நான் இப்போ முந்திரி எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இது ஒரு 1/4 கிலோ முந்திரி நான் எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ பவுடர் பண்ண போகிறேன். பவுடர் பண்ணணும்னா எப்படின்னா, மிக்சியில் நான் 3 பங்கா போட்டு தான் நான் பவுடர் பண்ண போகிறேன். ஏன் 3 பங்கா போட்டு பவுடர் பண்ணணும்னா, மொத்தமாக போட்டு நம்ம பவுடர் பண்ணால் முந்திரி பவுடர் ஆகிடாது, முந்திரி பேஸ்ட் ஆகிடும். அதனால தான் வந்து 3 பங்கா பிரித்து நான் பண்ண போகிறேன். முந்திரியை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த முந்திரி பொடியையும் நம்ம ஜலிக்கணும். அது கூட 100 கிராம் பால் பொடி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஜலிக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஜலிச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஜலிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பொடியை நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் இதை வந்து அளந்தப்போ இது வந்து 2.5 கப்பு இருந்தது, அதாவது 2.5 கப்பு இருந்தது. அதுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். எவ்வளோன்னா 1.25 கப் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுறேன். இதை இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். வச்சு 1 கம்பி பதம் வர அளவுக்கு இதை காய்ச்சணும். பாருங்க,
சர்க்கரை காய்ச்சிட்டேன். வத்த கம்பி பதம் வந்துடுது. இதை பாருங்க, இதான் கரெக்ட் ஸ்டேஜ். இந்த டைம்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை இதில் சேர்க்கணும். இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கலரணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. நல்லா சேர்ந்து வர வரையும் கலந்து விடணும். கட்டி இல்லாமல் கலக்கணும். ஒன்று சேர கலந்துட்டேன். இப்போ சட்டியில் ஒட்டாத பதம் வரணும். பாருங்க, இந்த பதத்துக்கு வருது. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நெய் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இன்னும் அந்த சட்டியில் ஒட்டாத பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் வரணும். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுது. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. கடாயில் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த டைமில் அதை பாருங்க, இதை பட்டர் ஷீட். இந்த பட்டர் ஷீட்டில் நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே பட்டர் பேப்பரை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி இதை நான் தேய்க்க போகிறேன். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க, இதை நான் பாதியாக கட் பண்ணேன். நான் உருட்டி வச்சிருக்கிற அந்த பிஸ்தா ரோலை சிலிண்டரா நான் உருட்டி இருக்கிறேன். இதோட நான் இப்போ ரோல் பண்றேன். இந்த பாதியை நான் ரோல் பண்ணிட்டேன். இது முந்திரி பிஸ்தா ரோல் ரெடி ஆயிடுது. இதை பாருங்க. இதை ஸ்வீட் ஸ்டால்ல பைசா கொடுத்து வாங்கினா ரொம்ப ரேட் ஆகும். நம்ம வீட்டிலே இதை பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.